இப்போ 300 ட்ரில்லியன் பீப்பாய் கிடக்குங்க உள்ள தங்கச்சுரங்கம். அதை நான் தான் எடுப்பேன், என் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு அமெரிக்கா நினைக்குது. அதை வெனின்சுலா அதிபர் தடையாக இருக்கார். இப்போ ஒரு இடைக்கால ஒரு அந்த டெல்சின்னு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள வந்து அவங்க அமெரிக்காவோட சார்புடையவங்க தான். நீ ஏன் அது சார்புடையவங்களோ இல்லையோ, என் சார்புடைய இருந்தால் நீங்கள் உயிரோடு இருப்ப, இல்லைன்னா உனக்கு நிலைமை மோசம்தான், நீனு காணா போயிடுவேன். இப்போ அவங்கள வந்து இன்னைக்கு இடைக்கால ஆட்சி வச்சிருக்காங்க. ஆனால் ஒழுங்கான தேர்தல் நடக்கிற வரை நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம், முக்கியமானது. அப்ப வெனின்சுலா இனிமேல் அமெரிக்காவுடைய ஒரு மாகாணம், அப்படித்தானே புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு வெனின்சுலாங்கிற ஒரு நாடு அமெரிக்காவில் இருக்கின்ற 50 மாகாணங்கள் இருக்குல்ல, இன்னைக்கு 51வது மாகாணமா ஒரு அறிவிக்கப்படாத ஒரு மாகாணம் ஆயிடுச்சு. என்ன காரணம் என்றால் அங்கு அந்த ஆற்றங்கரையோரம் ஒரின்கோ என்கிற ஆற்றங்கரையோரம் இருக்கின்ற இந்த 300 ட்ரில்லியன் பீப்பா எண்ணெய் தான் அமெரிக்காவை இந்த முடிவெடுக்க வைத்திருக்கிறது. 300 ட்ரில்லியன் பீப்பாய் எண்ணெய். ஏன் கொலம்பியாவை அவங்க முடிவெடுக்கல? கொலம்பியால அப்படி ஒன்றும் கிடையாது, பனாமால அப்படி ஒன்றும் கிடையாது. வெனின்சுலால உலகில 20 விழுக்காடுங்க, 20 விழுக்காடு எண்ணெய் வளம் அங்கே இருக்கு உலகத்தில். எவ்வளோ பெரிய சொத்து. சவுதி அரேபியா கூட அவ்வளோ இல்லைங்க. சவுதி அரேபியா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 267 ட்ரில்லியன் இருக்கும். ஓகே, இது 300 ட்ரில்லியனுக்கு மேலே. அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்தியாவில் கூட நம்மள்கிட்ட கூட ஒரு 8 to 9 ட்ரில்லியன் தான் கையிருப்பு இருக்கும், பீப்பாய் கையிருப்பு இருக்கும். இப்போ இவ்வளோ பெரிய நாட்டுக்கு அவ்வளோ கையிருப்பு தான் இருக்குது. ஆனால் நம்ம பெட்ரோலாக வச்சுருக்கோம், க்ரூட் ஆயிலாக வச்சுருக்கோம். ஆனால் அங்கே இந்த ப்ராசஸ் இருக்கிறது, அந்த டெக்னாலஜி இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்காம திருப்பி வந்து என்ன செய்கிறாங்க, அமெரிக்கா அவங்க தான் போய் எடுக்கிறாங்க. இன்றைக்கும் வெனின்சுலாவில் அந்த எண்ணெய் எடுக்கின்ற அந்த நிறுவனத்தை வைத்திருப்பவர்கள் எல்லோருமே அமெரிக்கர்கள் தான், வேறு நாடு யாரையும் விடலை. ஆனால் சமீபத்தில் இந்த நிக்கோலஸ் வந்து சைனாவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு, எண்ணெய் எடுப்பதற்கு சைனா நிறுவனம் வரலாம். இப்போ இந்த கோவம் தாங்க இவரை. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது வந்து ட்ரம்ப்போட ஆதிக்கமா, ட்ரம்ப் வந்து ஏதாச்சும், அப்படி கிடையாது. இது அமெரிக்காவுடைய அந்த கான்செப்டே அதுதான்.